வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. அப்பத்தா நாக்க பிடுங்கன்னு மாதிரி நம்ம ஜீவாவை பார்த்து கேட்குறாங்க. இந்த பாரு, உனக்கு சொந்தமாக சம்பாதிச்சு இந்த மீனாட்சிக்கு தாலி வாங்க முடியுமா? அவள் அந்த ஆதி போட்ட தாலியே தானே இது போட்டுட்டு திரியிறா. இதெல்லாம் அசிங்கமாக இல்லை. அவன் வாங்கி கொடுத்த தாலியை போட்டுக்கிட்டு இவன் கூட சாந்தி முகூர்த்தம் வர போயிருக்கா. அப்படி இப்படின்னு நம்ம ஜீவாவை வெளுத்து எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, அப்பத்தா முகத்தில் கரிய பூசுறதுக்கு நான் சொந்தமாக சம்பாதிச்சு மீனாட்சிக்கு தாலி வாங்கி கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இருந்த நம்ம ஜீவாவுக்கு ஒரு வழி கிடச்சிட்டு அவங்க ஒரு பெரிய போஸ்டரை பார்க்குறாங்க. மதுரையில் அந்த ஆடி 18 முன்னிட்டு அவங்களுக்கு சிலம்பம் போட்டி மக்களுக்கு வைக்கிறாங்க. அந்த போட்டியில் வெற்றி பெற்றா 2 லட்சம் ரூபா முதல் பரிசு தொகை, 2வது 1 லட்சம், அடுத்த ப்ரைஸ் 50,000. இதில் முதல் ப்ரைஸை தட்டுனா நான் நினச்சது மாதிரி என் மீனாட்சிக்கு தாலியை வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு கட்டி அந்த போட்டிக்கு தயாராகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்னடா இது சாதாரணமான போட்டி அப்படின்னு நினச்சியா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கலாய்க்க நேரம், இதெல்லாம் நான் என் மீனாட்சிக்காக செய்வேன் அப்படின்னு மீனாட்சிக்காக அதிரடியாக சிலம்பம் போட்டியில் பங்கேற்று வெற்றி வாகை சூடி 2 லட்சத்தில் தாலியை கொண்டு நம்ம மீனாட்சிக்கு எடுத்து கொடுத்து மீனாட்சி கழுத்தில் கெட்டி அதையே நம்ம அப்பத்தாவுக்கு அதிரடியாக ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஜீவா. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம அப்பத்தா கேட்காத கேள்வி, மானங்கெட்ட கேள்வியெல்லாம் நம்ம ஜீவாவை பார்த்து கேட்குறாங்க. என்னடா ஜீவா, ஒரு தாலி கூட இவளுக்கு வாங்கி கொடுக்க முடியாது, உனக்கு தாலி பிரித்து போகக்கூடிய ஃபங்க்ஷன் ஒன்று தான் கேடா, அதுவும் இவ கழுத்தில் கிடக்குது அந்த ஆதி வாங்கி கொடுத்த தாலி தானே அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. அந்த தாலியை போட்டுக்கிட்டு இவனு கூட சாந்தி முகூர்த்தமில் போயிட்டிய, உனக்கு அது கேவலமாக இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த நினைப்பு இந்த தாலியை போட நேரம் எல்லாம் உனக்கு இருக்காதா என்ன, அந்த ஆதி வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் அவனு கூட தானே போய் எல்லாம் வாங்கியிருப்பா, அப்படின்னா அவளுக்கு அந்த நினைப்பு இருக்க தான் செய்யும். அதெல்லாம் சுமந்துட்டு சும்மா இந்த ஜீவா கூட ஆக்ஷனை போட்டுட்டு திரியா அப்படின்னு அந்த இடத்துல தேவி வேற நாக்கில் கொடுக்க வச்சு பேசுனது மாதிரி கொத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பத்தா உனக்கு மண்டை எந்த சரியில்லாமல் போச்சா, எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க அப்படின்னு சொன்னார். ஆமாட்டா, நான் அப்படி தான் பேசுவேன், அதுதானே உண்மை அப்படின்னு அந்த இடத்துல அப்பத்தா சொன்னாரோம். இந்த பாரு மீனாட்சி, இதுக்கு மேலே அந்த ஆதி வாங்கி கொடுத்த இந்த தாலியை நீ சுமந்துட்டு இருக்கண்டா, இந்த தாலியை ஏதாவது கோயில் உண்டியலில் போட்டுரு, உனக்கு நான் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு தாலியை வாங்கி போட எனக்கு தெரியும், என் பொண்டாட்டிக்கு நான் தாலி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரோம். ஆமாம் கிழிச்ச இந்த பவுனு விற்க விலையில் இவன் அவ்வளோ பெரிய தங்கத்தை எங்கே போய் வாங்குவான், இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு அப்பத்தா சொல்ல நேரம், ஏன் மீனாட்சிக்காக நான் எதையும் செய்வேன், கண்டிப்பாக என் சொந்த சம்பாத்தியத்தில் நான் மீனாட்சிக்கு தாலி வாங்கி கொடுப்பேன், அதை வச்சு தாலி பிரித்து கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நடத்திடலாம் அப்படின்னு ஜீவா அந்த நேரம் சொல்ல நேரம் நம்ம அப்பத்தா பல்லளிக்கிறாங்க. என்ன இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, அம்மா கவலைப்படாத, இந்த தாலி பிரித்து கோக்க நிகழ்ச்சியில் என் மீனாட்சிக்கு நான் தாலி சொந்தமாக சம்பாதிச்சு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சவாலை போட்டுட்டு வராங்க. அப்பத்தான் உன் வெட்டி பையன் என்ன சொல்கிறான் சக்தி, இதை நடத்தி காட்டுவானா என்ன, அவன் சொல்கிறான்ல அத்தை நம்ம பொறுமையாக இருப்பான், அவன் செய்யட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜீவாவும் ஃப்ரெண்ட்ஸு கூட கோபமாக வந்தாச்சு. எனக்கு எப்படியாவது பணம் வேணும், நான் சொந்தமாக சம்பாதிச்சு என் மீனாட்சிக்கு தாலி வாங்கி கொடுக்கணும், அந்த ஆதி வாங்கின தாலியை நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை வீட்டில் ஓடிட்டு இருக்கு. அதை மீனாட்சி போட்டுட்டு இருக்கிறது எனக்கும் கூட பிடிக்கல தான் அப்படின்னு அந்த இடத்துல ஜீவா சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ அவ்வளோ பெரிய பணத்துக்கு நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்க நேரம் தான், அதுக்கு தான் நான் மண்டையை பிச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு போஸ்டர் நம்ம ஜீவா கண்ணில் படுது. அதாங்க மதுரையில் ஆடி 18க்கு சிலம்பம் போட்டி நடக்கிறதாட்ட அந்த போஸ்டர் இருக்குது. அதில் வெற்றி பெறவங்களுக்கு முதல் பரிசு 2 லட்சம் ரூபாயும், 2வது பரிசு 1 லட்சமும், 3வது 50,000 அப்படின்னு உள்ள அந்த போஸ்டரை நம்ம ஜீவா படிக்கிறாங்க. இதில் வெற்றி பெற்றா மச்சான், நான் எதிர்பார்க்குற அந்த 2 லட்சத்தில் நான் மீனாட்சிக்கு எனக்கு தாலி எடுத்துக்கிடலாம் தங்கத்தில் அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க நம்ம ஜீவா அப்படின்னே சொல்லலாம். நீயாவது இந்த
போட்டியெல்லாம் ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைடா. இதை வந்து போட்டியில் வெற்றி பெறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுற. ஏன் மீனாட்சியை மனசில் வச்சு நான் எது வேணாலும் செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும், எங்களுக்கு வந்து கடவுள் வழிகாட்டுவாவ, அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஜீவாவை வந்து களத்தில் குதிக்க வந்து தயாராகிட்டாருன்னே சொல்லலாம். எப்படியாவது இந்த போட்டியில் வெற்றி பெற்றணும், அந்த பரிசு கோப்பையை அள்ளணும் அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணிட்டாங்க. அதுக்கேற்றாப்புல வந்து நம்ம ஜீவா வந்து சிலம்பம் போட்டிக்கு வந்து தயாராகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிலம்பம் போட்டி நடக்குது. நம்ம ஜீவா வந்து மீனாட்சிக்காக வந்து விளையாடணும், மீனாட்சிக்காக வெற்றி பெறணும், அப்போ முகத்தில் கரியை பூசணும் அப்படின்னு உள்ள ஏமோட வந்து வெற்றி பெற்று அதில் வந்து கலைக்கு வெற்றி வாகையும் சூடிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா 2 லட்சம் ரூபாயை வந்து தட்டிறாங்க நம்ம ஜீவா. அதுக்கு வந்து தாலியை வந்து எடுத்துக்கொண்டு போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம அப்பத்தா இவன் எங்கே போய் திருட்டுனா, ஒருவேளை அந்த வாசுதேவன் தந்த பணத்தை தான் இவன் ஆட்டையை போட்டுட்டானா அப்படின்னு வந்து அங்கே பார்க்க நேரம் 5 லட்ச ரூபா குறைவாக இருக்குது, அதில் கண்டிப்பாக அதில் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு வந்து பெரிய பூகம்பம் வந்து வீட்டில் நடக்குது. தேவி வந்து சொல்கிறாங்க, அப்பத்தா நம்ம இங்கே வாசுதேவன்கிட்ட வாங்கி வச்ச பணத்தை தான் இவங்க ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சிக்கு தாலி வாங்கிட்டு வந்த ஜீவாவை பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அப்பத்தா. அப்போ நான் அந்த பணத்தை எடுக்கலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜீவா வந்து நான் இப்போ இந்த காசில் வாங்கினதுன்னு உனக்கு சொல்கிறேன், அந்த போட்டி சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று அதில் கிடச்ச 2 லட்சத்தில் தான் வந்து வாங்கினேன், இதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு வந்து இவங்க வந்து ப்ரைஸ் வாங்கின அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போய் காட்டுவாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து அந்த 5 லட்சம் எப்படி மாயமாச்சு அப்படின்னு வந்து அப்பத்தா புரியாத புதிராக இருக்காங்க. அதை தான் தூக்கி வந்து அந்த அகிலாவுக்கு வாயை அடைக்கிறதுக்காண்டி அகிலா கேட்ட 5 லட்சத்துக்கு இந்த அப்பத்தாக்கிய பேங்க் அக்கௌண்ட்டே இதுதான் அப்படின்னு வந்து அதுலேருந்து ஆட்டை போட்டு நம்ம ஜீவா கொடுத்துருப்பாங்க. எப்படி 5 லட்சம் போச்சு அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம அப்பத்தாவும் தேவியும் இருக்காங்க. இதை கொண்டு போய் இதுலேருந்து தான் எடுத்தா அப்படின்னு கேட்டால், இவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி, அது யார் தந்தா அப்படி இப்படின்னு 1000 கொஸ்டினை போட்டு நோண்டி நொங்கு எடுத்துருவான் இந்த ஜீவா. அதனால இப்போ மீனாட்சிக்காக வந்து ஆதி வீட்டில் வாங்கினதுன்னு சொன்னால் நம்மளை வந்து காரி துப்பி நம்ம மனத்தை வாங்கிடுவாவ. அதனால வெளியே ஒன்றுக்கும் சொல்ல வழி இல்லை அப்படின்னு வந்து அந்த அப்பத்தாவும் தேவியும் அதை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கரெக்டாக சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று எனக்காக வந்து ஜீவா வந்து தாலியை வாங்கி தந்திருக்கான் அப்படின்னு உள்ள சந்தோஷம் நம்ம மீனாட்சி முகத்தில் எட்டி பார்க்க தொடங்கிட்டு, அவன் வந்து எனக்கு 90 நாள் நான் டைம் கொடுத்தேன், அதில் பரவாயில்லையே இத்தனை நாளைக்குள்ளே சொந்தமாட்டு வந்து தாலியை வாங்கி தர அளவுக்கு வந்து ஜீவா வந்திருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மீனாட்சி பரவாயில்ல தான் இவனும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா அப்பத்தா இவன் பயங்கரமான ஆளாக இருப்பான் போலுக்கு, மீனாட்சி மேலே வச்சுருக்க பாசத்தில் சிலம்பம் போட்டியிலே வச்சு பெற்றுட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேவி சொல்லினா. ஆமாம், எதாக இருந்தாலும் சரிதான், நமக்கு டார்கெட் வந்து இந்த மீனாட்சியை இவனு கூட சேர விடக்கூடாது, ஆதிக்கு கூட சேர்த்து வைக்கணும், அதுக்காக தானே அந்த வாசுதேவன்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம், அதை மட்டும் பார்ப்போம் தேவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்பத்தா வந்து சொல்கிறாங்க.